பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாய் நாம் மாறுவதுதான் அந்த மனம் புதிதாகுகிற ஒரு அனுபவம். அந்த பழைய மனிதனை களைந்து ஒரு புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற வேண்டும். என்றால் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்த ஒரு புதிய மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே உள்ள எல்லா கோபங்கள், வைராக்கியங்கள், போட்டி, பொறாமை, எரிச்சல் இவை எல்லாவற்றையும் களைந்து விட்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மறுரூபத்தை வாழ்க்கையை நாம் தரித்து கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.